guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம again boom carsல இருந்து அடுத்த எபிசோட் எடுத்துட்டு வந்திருக்கோம். Bentley Continental Flying Spur. இந்த வண்டியை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. அவ்வளோ ஃபீச்சர் பேக்டான இந்த வண்டி. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட கம்பெனி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க. Bentley Motor Limited 1919ல WO Bentley இதை ஆரம்பித்தார் இந்த கம்பெனியை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஓனர்ஷிப் மாறிச்சு. அதில் வந்து ஒரு ஓனர்ஷிப் தான் ரோல்ஸ் ராய்ஸு. 1931ல் ரோல்ஸ் ராய்ஸ் கையில் வந்துச்சு. அதுக்கப்புறம் 1998ல் Volkswagen டுக் பண்ணிட்டாங்க இதை மொத்தமாக. இப்போ Volkswagen கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி 1931ல் 2004 வரையும் வந்த எல்லா பென்ட்லிலையுமே ரோல்ஸ் ராய்ஸோட இன்ஜின் சேசிஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் வந்து BMW டுக் பண்ணிட்டாங்க 2004க்கு மேலே. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் பார்க்குறப்ப பார்ப்போம். இந்த ஃப்ளையிங் ஸ்பர் 2011 மாடலு. இதோட ப்ரைஸ் ப்ராக்கெட் வந்து 60 to 65 லேக் இங்கே கோட் பண்ணுறாங்க. இந்த வண்டி 60 to 65 லேக்லாம் ரொம்ப கம்மிங்க. இதெல்லாமே W12 இன்ஜின் சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த ஹேண்ட் கிராஃப்டட் இன்ஜின். W12லாம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜின். நான் அது இன்ஜின் பற்றி பேசுகிறப்ப சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லோகோ பற்றி போயிடலாம். 2 விங்கு, அதில் சென்டரில் வந்து பீனை எம்போஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்க கார்ஸ்க்கு விங்ஸ் மாட்டி தன்னோட பிராண்டை எந்த கம்பெனி கிட்ட வர முடியாதுன்ற மாதிரி சொல்கிறதுக்கு தான் இந்த விங்ஸ் பண்ணாங்க. அந்த விங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பழைய விண்டேஜ் கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 13 இருக்கும் லெஃப்டில், இங்கே 14 இருக்கும். டர்பி கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 10 இருக்கும், இங்கே 11 இருக்கும் விங்ஸு. மாடர்ன் கார்ஸை பார்த்தீங்கன்னா 10-10 இருக்கும். ஸோ இந்த பென்ட்லியில் 10-10 இருக்கான்னு பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9, இங்கே ஒன்று குட்டியாக இருக்குது பாருங்கள் 10. ஸோ 10-10 போத் சைடுமே இருக்குது. இது வந்து WO பென்ட்லி நிறையா ஃபோர்ஜரிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக அப்போல்லாம் நிறைய மாடிஃபை பண்ணிகிட்டே இருந்தார் இதோட ஃபெதர்ஸை. பேனட் திறக்கிறப்ப இந்த பிஏ நீங்கள் லிஃப்ட் பண்ணால் தான் பேனட் திறக்க முடியும். எல்லாமே ஹைட்ராலிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பேனட்டை லிஃப்ட் பண்ணுறதுனால அந்த வெயிட்டே தெரியாது. ரெண்டுமே ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் வந்துடும். இது பென்ட்லியோட 6 லிட்டர் W12 ட்வின் டர்போ பெட்ரோல் இன்ஜினு. 0 to 100லாம் 4.6 செகண்ட் தாங்க. டாப் ஸ்பீடு 333 km/h. எப்போ அதெல்லாம் வந்து வேறு லெவலுங்க. இந்த W12ன்ற கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா V12க்கும் W12க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த W கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து V12ஓட 24% ஷார்ட்டராக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கேபின் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்ஜின் வந்து உங்களுக்கு 24% V12ஓட கம்மி. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் கேபின் ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் W கான்ஃபிகரேஷன் கொண்டு வந்தாங்க. பயங்கர பவர்ஃபுல்லான பீஸ்ட்டுங்க. இந்த இன்ஜின்ஸ்லாம் வந்து ஹேண்ட் கிராஃப்டட் இன்ஜின்ஸு, ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜின்ஸு, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் இன்ஜின்ஸ். இதோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 626 bhp, 900 Nm டார்க்கு. ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனோடு வந்துடும். மொத்த டார்க் 900. இந்த 4 வீல் இறங்கினா ரோட்டில் அந்த வண்டி எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பவர் இந்த வண்டியிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹெட்லைட் எல்லாமே டியூவல் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் செட்டப்ஸ் வந்துடும். ஹெட்லைட் வாஷர்ஸ் வந்துடும். 360 டிகிரி பார்க்கிங் வந்துடும். ப்ரீமியமான வண்டிங்க. இந்த கிரில்லாம் பாருங்களேன், பயங்கர ப்ரீமியமாக இருக்குது வண்டி. இந்த வண்டியோட வீலில் பாருங்கள், பென்ட்லி மோட்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு செம்ம கெத்தாக எழுதியிருக்காங்க. இதில் வந்து பைரிலியோட P0 டயர்ஸ் போட்டிருக்காங்க. 275 40 19 ரிம்ஸில் வந்துடும். R19 ரிம்ஸ். இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன் வந்துடும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஹைட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஷாக் அப்சர்வர் எல்லாமே ஏர் ஸ்ப்ரிங்கு வித் கண்டினியூஸ் டேம்பிங் சிஸ்டத்தோடு வந்துடும். சைட் மிரரில் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். டோரு கீலெஸ் என்ட்ரி. கீனோட தான் ஞாபகம் இருக்குது. உங்கள்கிட்ட கீ காட்டல, இருங்க காட்டுறேன். இதுதான் பென்ட்லியோட கீ. சூப்பராக இருக்குது. வண்டி திறந்துவோம், இன்டீரியர் பார்ப்போம். எப்பா என்னமா இருக்குங்க இன்டீரியரு. வுட் ஃபினிஷ் பாருங்கள், வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க வண்டியில். டோர் லாக்கு அன்லாக்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 4மே பவர் விண்டோஸ். சுவிட்ச் எல்லாமே வந்து சில்வர் ஸ்டீல் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் இங்கேயே வந்துடும் உங்களுக்கு ஆம்ரெஸ்ட்லேயே. என்ட்ரு ஆகிறப்போ பென்ட்லி அப்படின்னு சொல்லி கெத்தாக இருக்குங்க வண்டி. உங்களுக்கு சீட்ஸில் வந்து 3 மெமரி செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம், 12 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சீட்ஸை. மசாஜர் ஃபங்க்ஷன் வந்துடும், கூல்டு சீட்டு ஹீட்டட் சீட்ஸு ரெண்டுமே வந்துடும் அந்த வண்டியில். பாருங்கள், எக்ஸ்டெண்டட் உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சீட் எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட் சீட்ஸுங்க, பியூர் லெதர் சீட்ஸு. ஸ்டேரிங் மவுண்டரில் உங்களுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் கண்ட்ரோலு, வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். பேடல் ஷிஃப்ட் எல்லாமே காலம்லேயே அட்டாச் ஆகிருக்கும் 2 சைடுமே. இன்டீரியர் பாருங்கள், அந்த பட்டன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க, ஃபிட் அண்ட் ஃபினிஷு. இந்த வண்டியில் உங்களுக்கு பிரைட்லிங்கோட எக்ஸ்பென்சிவ் வாட்ச் வந்துடும். ஏசி வென்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆன்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனு, அதை கண்ட்ரோல் பண்ணுற ஸ்விட்சஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஏசி தான், அப்போவே ரொம்ப ஹெடாகவே கொடுத்துருப்பாங்க எல்லாமே ஃபீச்சர்ஸ் எல்லாம். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலு, இது பென்ட் ஹீட்டர்ஸ் ஆன் பண்ணுற சுவிட்ச் இங்கே இருக்குது. பார்க்கிங் பிரேக்கு இங்கே வந்துடும் உங்களுக்கு. இது 6 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு பென்ட்லியோடது. இதில் வந்து சஸ்பென்ஷன் ஹைட் ஏற்றிக்கலாம். சீட்ஸு கூல்டு சீட்டு பேசஞ்சர் சைடுக்கு, டிரைவர் சைடுக்கும் கூல்டு சீட்ஸு. அதோட டெம்பரேச்சர் எல்லாம் 2 சைடும் செட் பண்ணிக்கலாம். இன்ஜின் ஸ்டாப்பாகவும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சாவி போட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பார்க்கிங் பிரேக்ஸ் இருக்குது. இங்கே வந்து ப்ரீமியமாக வந்து உங்களுக்கு 2 சிகரெட் லைட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ரொம்ப ப்ரீமியமாக. இங்கேயும் ஒரு நல்ல ஸ்பேஸு, ஆம்ரெஸ்ட்டில் இது நல்ல ஸ்பேஸு. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாட்டர் பாட்டிலும் ஹோல்ட் பண்ணலாம். இந்த பென்ட்லியில் பார்த்திங்கன்னா சீரியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேட்டலைட் ரேடியோவோட ப்ரீமியம் ஆப்ஷன் இதில் இருக்குது. அதில் கமர்ஷியல்ஸ் வராது, நிறைய ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, சீரியஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து மேலே இருக்கிற 3 சீரியஸ் சேட்டலைட்ஸ்க்கு புஷ் பண்ணிவிடுவாங்க. அதில் இருந்து வர சிக்னல்ஸில் உங்கள் ரேடியோ ஏதாவது ஒன்று பிக் பண்ணிவிட்டு ப்ளே ஆகும். சூப்பரில் இங்கே உங்களுக்கு இஎஸ்பி ஆஃப் பண்ணுற சுவிட்சு, ட்ரிப் சுவிட்ச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வண்டியில் ரேடார் பேஸ்ட் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குங்க. இந்த சிஸ்டம் எப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி போகிற கார்ஸை டிடெக்ட் பண்ணி அதோட ஸ்பீடு குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஸ்பீடு டவுன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ரேடார் பேஸ் பண்ணி உங்களுக்கு சிக்னல் சென்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேயுமே ப்ரீமியம் வுட்டு, இங்கே சிடி பிளேயர்ஸ் எல்லாமே இருக்குது, ஸ்விட்சஸ் எல்லாம். இந்த வண்டியை கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. டேஷ்போர்ட்லேருந்து எல்லா இடமுமே ஹேண்ட் கிராஃப்டட் மெட்டீரியல்ஸ் தான். இந்த டோர் வந்து நான் லைட்டாக மூடுறேன், மீதியை காரே மூடி இருக்கு பாருங்கள். எலக்ட்ரிக்கல் ஆட்டோ க்ளோசிங் டோர்ஸு. ரியர் பார்ப்போம், எவ்வளோ பெரிய டோரு, பயங்கரமான ஒரு உட் ஃபினிஷு. பவர் விண்டோ சுவிட்ச் வந்துடும். ஹீட்டட் சீட்ஸு கொடுத்துருக்காங்க. அந்த நாபும் நீங்கள் செக் பண்ணி, கூல்டு சீட்ஸ் ஹீட்டட் ரெண்டுமே ஆப்ஷன் இருக்குது. எங்கேயுமே உங்களுக்கு மசாஜ் ஃபங்க்ஷனோட 12 அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வித் 2 மெமரி செட்டிங்ஸோடு வந்துடும். பென்ட்லியோட ஒரிஜினல் பேடிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி பாருங்கங்க, வேறு லெவல். எஸ் கிளாஸில் எவ்வளோ இருக்குமோ அது மாதிரி அதை விட அதிகமாகவே இருக்குது. இங்கே உங்களுக்கு பில்லரில் ஏசி வென்ட்ஸ் வந்துடும். இங்கே கூட பென்ட்லியோட லோகோ தான். இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸு, 2 கப் ஹோல்டர்ஸ் 2 சைடும். பின்னாடியுமே ஏசி வென்ட்ஸ் எல்லாமே ஆன்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஆப்ஷனோட வந்துடும். அங்கே உங்களுக்கு சன்ரூஃப் வந்துடும். இங்கே உங்களுக்கு ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க லைட்டிங் எல்லாமே. சூப்பராக இருக்குங்க வண்டி. டோர் எல்லாமே ஆட்டோ க்ளோஸ் தான். பென்ட்லியோட சன்ரூஃபில் ஒரு சோலார் பேனல் இருக்குங்க. அது வந்து வென்டிலேட்டர் ஃபேன்ஸை பவர் பண்ணி, இந்த வெஹிக்கிள் எங்கேயாவது வெயிலுக்கு இல்லை ஸ்டேஷனரியாக நின்றுட்டு இருந்தீங்கன்னா அது வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணி வண்டியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும், இன்டீரியர் டெம்பரேச்சர். செம்ம பெரிய பூட் ஸ்பேஸு. போட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபேமஸான பென்ட்லியோட லோகோ டியூவல் எக்ஸாஸ்டோடு வந்துடும்.
ரொம்ப ப்ரீமியமான காருங்க. ஒரு பென்ட்லி கார் வாங்குறப்பவே உங்களுக்கு காரை செய்கிறதுலேருந்து காரை ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆகிற வரையும் அதெல்லாமே ஃபோட்டோ எடுத்து ஒரு ஆல்பம் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ரெண்டாவது, இந்த பென்ட்லியில் உங்களுக்கு எந்த கேரேஜ்லையாவது இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ண முடியல உங்கள் லோக்கல் கேரேஜஸ்லனா, பென்ட்லி உலகத்தில் எந்த மூலைக்கு இருந்தாலும் அவங்க ஒரு இன்ஜினியரை டிஸ்பேட்ச் பண்ணுவாங்க உங்கள் வண்டியை வந்து சரி பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் பென்ட்லியில் மட்டும்தான் இருக்குது. இந்த பென்ட்லி இப்போ பூம் கார்ஸ் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.